இந்த யூடியூப் வழியாக உங்களை நான் பார்க்கறது இந்த ஜீவசபையின் சார்பாக உங்கள் யாருக்கும் எங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நாளில் கூட நாம் இந்த கொரோனா நிமித்தம் நம்முடைய வீடுகளிலே அவர்கள் ஒவ்வொருவரும் நாம் அமர்ந்து கொண்டிருக்கின்றோம். பல சூழ்நிலைகள் நம்மளை பாதிப்பு, மனவேதனை, நமக்கு பல மன உளைச்சல்கள், பல காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த காலத்தில் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒருவர் பார்க்க முடியல, ஒருவருடைய ஷேர் பண்ணிக்க முடியல, பல மனத்தாக்கமான காரியங்களை நம்ம பார்க்குறோம். என்ன அடுத்த ஸ்டெப்பு என்னன்னே தெரியல, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, யார் என்ன எந்த உதவியுமே செய்ய முடியாத ஒரு நிர்பந்தமான சூழ்நிலையில் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். இந்த சூழ்நிலையில் யார்கிட்ட நம்ம பேசுறது, யார்கிட்ட நம்ம பழகிறது? ஒருத்தர்கிட்ட பேச வேணாம், ஒருத்தர்கிட்ட நீங்கள் பழக வேணாம், நீங்கள் அமைதியாக நீங்கள் வீட்டில் இருங்க அப்படின்னு சொல்லும் பொழுது நம்மளால் வீட்டில் அமைதியாக இருக்க முடியல. ஏன்னா மனம் துக்கம் அடைகிறது. எவ்வளோ நாளைக்கு தான் அந்த செவத்துக்குள்ளேயே நம்ம உட்காந்துட்டு இருக்கோம், மனதுக்குள்ள துக்கம் நிறைந்த வராது இருக்கும். இப்போலாம் நமக்கு ரொம்ப சஞ்சலமாக தோணுது. ஆலயத்துக்கு போக முடியல, நம்முடைய நண்பர்களை பார்க்க முடியல, சகோதரிகளை பார்க்க முடியல, சகோதரரை பார்க்க முடியல, போதரரை பார்க்க முடியல, பாசமாக பிள்ளைகளை பார்க்க முடியல, அல்லது வேறு எந்த கம்யூனிகேஷன் வைக்க முடியாமல் நம்ம வீட்டிலே இருக்கிறது நமக்கு மனம் ரொம்ப துக்கத்துக்குள்ளே இருக்கு. ஆனால் வேத வசனத்தில் ஆண்டவர் பல விஷயங்களை இயேசு ஆண்டவர் ஊழியத்தை செய்தார். பல விஷயங்களை ஊழியங்களை செய்து அற்புதங்கள்லாம் செய்திருக்கிறார். அவர் செய்து கொண்டிருக்கும் பொழுது அற்புதம் செய்தார், ஜனங்களை பார்த்தாரு, குருடருக்கு கண்ணு கிடைச்சது, செவிடர்களை திறக்க வைத்தார், ஊமையரை பேச வைத்தார். இதெல்லாம் பார்க்கும் பொழுது அவங்களும் ரொம்ப சந்தோஷம்தான். அங்கே இருக்கிற ஜனங்கள்லாம் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஆனால் ஒரு குறிப்பிட்ட நேரம் எல்லாம் சேர்ந்துட்டு உடனே என்ன பண்ணுவார், தனித்து ஒரு இடத்துக்கு சென்று பிதாவோடு கூட அவர் ஜெபம் செய்து கொண்டிருப்பார். எல்லா வேலையும் முடிச்சுட்டு அவ்வளோதான், என்னுடைய வேலையெல்லாம் நான் முடிச்சுட்டேன், இப்போ எனக்கு பர்சனல் ஒர்க்கு ஒன்று இருக்குது. என்ன ஒர்க்கு? பர்சனல் ஒர்க்கு. என் ஆண்டவர் கூட என்ன பண்ண போகிறேன், பிதாவோடு என்ன பண்ண போகிறேன், நான் பேச போகிறேன் அப்படின்னு பிதாவோட பேசுகிறேன். நம்ம ஃபோனில் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு ஃபோன் இல்லாதவங்க யாரும் இல்லை. ஒருத்தோட நம்ம நிகழ்ச்சிக்கு ஃபோனில் போயிட்டு இருக்கோம். ஆனால் அந்த ஃபோன் எவ்வளோதான் நம்ம பேசினாலும் அந்த ஃபோனுக்குள்ளே என்ன இறங்கும், சார்ஜரு இறங்கும். உடனே என்ன பண்ணுவீங்க, சார்ஜ் பண்ணுவீங்க. சார்ஜ் ஃபுல்லாக ஏற்றிட்டு தான் பேச முடியும். அவர் இயேசு கிறிஸ்து எல்லா வேலையும் செய்து முடிச்சுட்டார். இப்போ எனக்கு சார்ஜ் முடிஞ்சிச்சு, இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஆண்டவர்கிட்ட போய் பிதாவுக்கிட்ட போய் என்ன பண்ணுறேன், சார்ஜ் நான் ஏற்றிக்கிட்டேன். நான் சார்ஜ் ஏற்றிட்டு வந்து தான் நான் இப்போது மக்களோட அந்த தொடர்ந்து நான் கால் பண்ணி பேச போகிறேன். அதுபோல் நம்ம கூட இன்னைக்கு இவ்வளோ காலம் நம்ம எல்லாம் வேலையை செய்தோம், எங்கெங்கேயோ போகணும், இவ்வளோ வேலை செய்தோம். ஆனால் இப்போ ஆண்டவர் இன்னைக்கு சட்டமும் சூழ்நிலைகள் நமக்கு என்ன பண்ணிருக்கு, வீட்டிலே இருக்கு. இப்போ நம்ம வீட்டிலே இருக்கிறதுனால நம்ம என்னதான் பண்ண வேணும், இப்போ நம்ம என்ன பண்ணோம், சார்ஜ் பண்ணணும். நம்ம சார்ஜ் பண்ணணும். எவ்வளோ சார்ஜ் ஏற்ற முடியுமோ என்ன பண்ணிக்கணும், நல்ல சார்ஜ் ஏற்றிக்கணும். சார்ஜ் ஏற்றின மொபைல் சரி, சார்ஜ் ஏற்றின டார்ச் சரி, எப்படி இருக்குங்க, பிரைட்டாக இருக்கும். இப்போ நம்ம ஆண்டவர் சொல்றாரு, நீ கொஞ்ச நாள் என்ன வேலை பார்த்தப்பா, இப்போ என்ன பண்ணி என்னோட பாதப்படியில் என்ன பண்ண, அமர்ந்தது. நீ என் பாதப்படியிலே நீ அமர்ந்திருந்தால் நீ எப்படி இருப்ப, ரொம்ப பிரகாசமா இருப்ப. இன்னைக்கு ஆண்டவர் நம்ம எல்லா கிறிஸ்தவர்களையும் சார்ஜ் ஏற்றிட்டு இருக்காருன்னு விசுவாசம். அது இல்லையா? கருத்து பேத்தி சொல்லுவாங்க. அது இல்லையா? சமைக்க 2 பேர் தான் இருக்கீங்க. உங்க 2 பேர் மத்தியிலையும் சரி, ஆண்டவர் என்ன சொல்றாரு, 2-3 பேர் மத்தியில் நான் என்ன பண்றேன், இந்த யூடியூப் பல ஆயிரம் மக்கள் பார்க்குறாங்க, அவங்க மத்தியிலும் ஒரு வாசம் வருகிறார். அல்லேலூயா. இப்போ நம்ம வீட்டில் இருக்கிறதுனால எந்த ஃபீல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஆலயத்துக்கு போக முடியல, ஜெபம் பண்ண முடியல, நான் ஆண்டவருக்கு சேவை செய்ய முடியல, டாக்ஸ் பண்ண முடியல, அதுக்கு ஒரு ஹாஸ்பிட்டலுக்காக போய் நான் மருத்துவமனையில் போய் ஜெபிக்க முடியல, கவலையே படாதீங்க.
கவலையே படாதீங்க. காரணம், நீங்க ஏற்கனவே நிறைய வேலை செய்தீங்கல்ல, அந்த வேலை செய்வதற்கு அதற்கெல்லாம் பலனுக்காக நீங்க என்ன பண்ணணும்? என்ன பண்ணணுமா? வாசனம் என்ன பண்ணணும்? வாய்த்தல் சொல்லுங்க, ஜெபம் பண்ணணும். நீங்க ஜெபம் பண்ணுங்க. அந்த விஷயத்துல யாரும் தடை என்ன பண்ண முடியாது, பண்ண முடியாது. நீ வாயை கட்டிக்கோ, கையை கட்டிக்கோ, காலை கட்டிக்கோ, ஒன்றும் பிரச்சனை இல்லை. மௌனமாக ஆண்டவரோடு கூட பேசிக்கொண்டே பிதாவோடு பேசும். அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எந்த நேரத்திலும் பிதாவோடு கூட பேசி 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 தன்னை வல்லமை படைத்துக் கொண்டு வியாதிஸ்தர்கள் மேல என்ன பண்ணாரு? அவங்க என்னானாங்க? விசுவாசிகள் அவரை பார்த்து நிழலை பார்த்து வஸ்திரத்தின் ஓரத்தை தொடும் பொழுது படுக்கை எடுத்து நடன்னு சொல்லும் பொழுது உடனே சுகமானார். இதெல்லாம் எங்க இருந்து கிடைச்சதுன்னா, அவர் பிதாவோடு கூட மலைப்பின் மேல உட்கார்ந்து அவர் கண்ணீரோடு ஜெபித்தார். ஆண்டவரே, நீர் கொடுத்த ஊழியத்தை நீங்க திருப்தியா பண்ணிட்டேன். நீங்க சொன்னீங்க அற்புதம் செய்வீங்க, என் கையில் எது உங்க கை. நீங்க யாரை தொட சொன்னீங்கன்னா நான் தொட்ட அவங்க என்ன ஆனாங்க? சுகமானாங்க. இப்போ நாளைக்கு எனக்கு என்ன ப்ராஜெக்ட்? நாளைக்கு என்ன சிஸ்டர்? நாளைக்கு 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 என்ன ப்ராஜெக்ட் என்ன பண்ணுங்க? நீங்க எனக்கு தாங்க, எனக்கு இந்த ப்ராஜெக்டை போட்டு கொடுங்க. ஒரு வீட்டில் சமைக்கிறனா கூட காலையில் எழுந்து பிளான், நேரத்துக்கு சாம்பார் வச்சுட்டேன், இன்னைக்கு கீரை செய்யலாமா? கீரை சாப்பிடும். அவங்களுக்கு ஒரு வயிற்று பிரச்சனை, இன்னைக்கு கீரை செய்யறதா? தயிர் சாப்பிட சாப்பிடலாமா? தயிர் சாப்பிடும். அது கூட சேர்த்து இந்த டிஷ்ஷை சேர்த்துக்கலாமா? இது மேட்ச். அப்போ ஒரு சின்ன சாப்பாடு கூட நம்ம என்ன பண்றோம்? சின்ன சின்ன பிளான் பண்றோம். ஒரு பெரிய அலுவலகம் பண்ணால் அவங்க என்ன நிர்வாகம் பண்றாங்க, அதுக்கு என்ன வேலை பண்ணணும், எப்படி செய்யணும், யாரை எடுத்து செய்யணும், ஒரு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. நான் கம்பெனி ஓனராக இருந்திருக்கேன், எனக்கும் தெரியும் நல்லா. நான் தனிப்பட்ட ஜாப்ல பண்ணியிருக்கிறேன், எனக்கு நல்லா தெரியும். நான் 4 பேரை சூப்பர்வைசிங் பண்ணியிருக்கிறேன், அது எனக்கு நல்லா தெரியும். யாருக்கு என்ன பண்ணணும்ன்றது தெரியும். அதே போலதான் ஆண்டவராகிய கிறிஸ்து இயேசு ஜனங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று பிதாவோடு கூட என்ன பண்ணாரு? பரிந்து பேசி பிதாவுடைய சித்தத்தை தன்னுடைய காதில் டெய்லியும் கேட்டுட்டே இருந்தார். சொல்லுங்க, இன்னைக்கு சொல்லுங்க. ஒரு பெரிய நிர்வாகம் ஆஃபீஸ், அவன் அசிஸ்டன்ட் மேனேஜர் என்ன பண்ணுவாங்க? அவனுடைய பாஸ்கிட்ட என்ன பண்ணுவாங்க? என்ன பண்ண சிஸ்டர்? டெய்லியும் கேட்கணும். கேட்டுதான் அவனோட வேலைகளை செய்யணும். அதே போலதான் நம்ம கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படி கேட்டாரோ நம்ம சொன்ன வேலையெல்லாம் முடிச்சுட்டோம். நீங்க எவ்வளவோ எனக்கு ஜாப் கொடுத்தீங்க, அந்த ஜாப்ல என்ன பண்ண நானே முடிச்சுட்டேன். இன்னும் நான் என்ன ஜாப் பண்ணணும்? அல்லேலூயா, அல்லேலூயா. அவருக்கு பல சோதனைகள் வருகிறது. அந்த சோதனைகளிலே அவர் ஜெபிப்பதற்கு பிதாவிடத்தில் கேட்டு தன்னை பலப்படுத்திக் கொள்வதற்கு பிதாவோடு கூட நெருங்கி ஜெபித்தார். அவரோடு கூட அமர்ந்தார். வசனம் சொல்றது மார்க்கு சுவிசேஷ புத்தகம் நமக்கு நன்றாக தெரிந்த ஒரு நல்ல வசனம். 14ஆம் அதிகாரத்துல 38ஆம் வசனம் என்ன சொல்றதுன்னா, நீங்க என்ன பண்ணாதீங்க, சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். சிஸ்டர் 14ஆம் அதிகாரம் 38. நீங்க எதுக்குள்ள உட்படக்கூடாதுங்க? சோதனைக்குள்ள உட்படாதீங்க, பிரச்சனைக்குள்ள உட்படாதீங்க. சோதனை வரும், வராதுன்னா இல்ல சொல்லுவாங்க. மண்டே வரைக்கும் அப்ப பாருங்க, சோதனை வர்றதுக்கு முன்னாடி பிதாவோடு கூட சேர்ந்து
சேர்ந்து ஐக்கியப்பட்டு நாம் ஜெபிப்பதை தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா. ஆமென். அதுக்கு ஸ்தோத்திரம். தாவீது இவ்வாறாய் சொல்கிறார். சங்கீதத்தின் புத்தகம் 46ஆம் சங்கீதத்திலே 1ஆம் வசனம் இவ்வாறாய் சொல்கிறார். தேவன் நமக்கு அடைக்கலமும் ஆபத்து காலத்திலே அனுகூலமான துணையுமாய் இருக்கிறார். அல்லேலூயா. தேவன் நமக்கு அடைக்கலமும் பலமும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமாய் இருக்கிறார். எப்போங்க? ஆபத்து காலம் அனுகூலமான ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். ஆபத்து காலத்தில் நம்ம விட்டுட்டு போயிடுவாங்க. நம்ம சொந்த பந்தம் எல்லாம் விட்டு போயிருவாங்க. ஐயோ அழுத்துறாங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரா, தேவன் நமக்கு அடைக்கலம், அவர் நம்ம பாதுகாக்கிறார். ஆபத்து காலம் வரும் பொழுது அனுகூலமான துணையானவர். பாத்தீங்கன்னா வேதத்துல தானியேல் என்ற ஒரு நல்ல ஜெபவீரர் இருக்கிறார். இவர் நன்றாக ஜெபிக்கிறவர், கர்த்தரை ஆராதிக்கிறவர், 3 வேளை கர்த்தரை தொழுது கொள்கிற ஒரு நல்ல பக்தி மனிதனாக இருந்தார். ஆனா தானியேலுக்கு அந்த உண்மை உள்ள மனிதன் என்று கண்டு அவரை உயர்ந்த ஸ்தானத்திலே கொண்டு வந்தார்கள். ஆனா அங்குள்ளவருக்கு என்னாச்சு? போராமை ஆயிடுச்சு. யாரை கண்டுங்க? தானியேலை கண்டு போராமை வந்து விட்டது. தானியேலை பார்த்த இவனை எல்லா போஷனும் கொடுத்துட்டாங்க அப்படின்னு ஒரு போராமை அவங்களுக்குள்ள இருந்தது. ஆனால் தானியேல் நல்ல கிருபை நிறைந்தவராக இருந்தார். கிருபை நிறைந்தவராக, தேவ ஆவியை பெற்றவராக இருந்தார். ஒரு நாள் ராஜா அங்கே மது அருந்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு சுவரிலே ஏதோ விரலை கொண்டு ஏதோ ஒரு எழுத்து எழுதப்பட்டதாம் அக்னியிலே. ராஜா கண்டு பயந்துட்டார். என்ன சுதந்திரம் எழுதிருக்குன்னா தெரியல. சாஸ்திரி கூடு, ஞானியை கூடு, கல்விமான கூடு, அங்க இருக்கிற எல்லா புலவரை கூடு, எல்லாரும் கேட்கிறாங்க. யாராவது சொல்ல முடியல. நம்ம குலதெய்வத்தை வணக்கம் கூடு, எல்லாம் கூப்பிட்டாங்க. ஆனா ஒரு ஜப வீரர் ஒருவர் இருக்கிறார். யார் இருக்கிறார்? அவர் எப்படி ஜபம் பண்ணா? அந்தி சந்தி 3 வேளையும் ஜபம் பண்ணுவார். ரொம்ப படிச்சவர், ரொம்ப சொத்து வீடு இருக்கு, அவர் ரொம்ப அழகானவர், ரொம்ப திறமையானவர், ரொம்ப விஷயம் தெரிஞ்சவர். அப்படி சொல்லல. என்ன பண்ணாங்க? ஜபம் செய்கிறவராக இருந்தார். வசனம் என்ன சொல்றது? ஜபமே ஜெயம். நீங்க ஜபத்துல எதை கேட்கிறீங்களோ பெற்றுக்கொள்வீர்கள். அப்போ ஜபம் வந்து ஒரு ரொம்ப மகிமையான ஒன்று. பாருங்க, உலகத்துல எந்த ஒரு நாள் தோற்று போகும். நானும் பேசிட்டே ரொம்ப நாளா பேசுவேன். தொண்டை கூட காத்து போய் நான் கால் கூட நிற்க முடியாம என்னால் கூட முடியாத போயிடும். ஆனா ஜெபிக்கிற ஒரு மனுஷனுக்கு ஒரு நாளும் சோர்வு இல்லை. அல்லேலூயா. ஜெபிக்க 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 அவனுக்குள்ள கிருபை பெருகிட்டே இருக்க பாருங்க. அவனுடைய வல்லமை நிறைந்தவனாய் மாறுவான் பாருங்க. அவனுடைய ஸ்தேவான் ஜெபிக்கும் பொழுது அவன் முகம் எப்படி இருந்துருவான்? பிரகாசமா. உங்க முகங்களை பார்க்கும் பொழுது மற்றவங்க எப்படி இருக்கும்? பிரகாசம் குறைஞ்சிருச்சா? அவன் ஜபம் குறைஞ்சிருச்சு. பிரகாசம் இல்லையா? நீ கர்த்தரோட சரியா பேசலன்னா, நீ கர்த்தர்கிட்ட பேசினா மனசு எவ்வளவு லகுவா மாறிச்சு, எவ்வளவு லகுவா மாறிட்டு இருக்கு. இவன் தானியேல் ஜபவீரனாக இருந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறான். அவங்க சொன்னாங்க, தானியேல் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அப்பொழுது ராஜாவின் ஞானிகள் எல்லோரும் வந்து சேர்ந்தார்கள். ஆனாலும் அவர்கள் அந்த எழுத்தை வாசிக்கவும் அந்த எழுத்தின் அர்த்தத்தை ராஜாவுக்கு தெரிவிக்க கூடாது இருந்தது. எங்க ராஜாவுக்கு கூட இருக்கிற ஞானிகள்
படிச்சவன் அவனுக்கு என்ன பண்ண முடியல? ராஜா கிட்ட அந்த அர்த்தத்தை எதுக்கு இவ்வளவு ஒரு ஆளை ராஜா கையில வச்சிருக்காருங்க? ஹலோ, ராஜா எதுக்கு வச்சிருக்காரு? இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் சொல்றதுக்கு தான் மாதத்தோறும் சம்பளத்தை கொடுத்து, சாப்பாடு கொடுத்து, இருக்க இடத்தை கொடுத்து எல்லாம் வச்சிருக்கிறான். ஆனா ஒரு ஜெபிக்கிற ஒரு மனுஷனுக்குள்ள வெளிப்பாடு இருக்குது என்பதை ராஜா அறிந்து வந்தா. 5:14 படிங்க. என்ன சொல்றாரு? உனக்குள்ளே தேவனுடைய ஆவி உண்டென்றும் வெளிச்சம், புத்தி, விசேஷித்த ஞானம் உன்னிடத்தில் காணப்பட்டது என்று உன்னை குறித்து கேள்விப்பட்டேன் என்று யார் சொல்றதுங்க? ராஜா சொல்றாருங்க. உங்ககிட்ட என்ன உண்டு? புத்தி உண்டு, ஞானம் உண்டு, தேவனுடைய ஆவி உண்டு என்று சொல்ற. எதுவுமே செய்யல. பிரசவம் பண்ணாரா? டாக்ஸ் உள்ள கொடுத்தாரா? ஹாஸ்பிட்டல் ஊழியம் செய்தாரா? மண்ணு சோறு சாப்பிட்டாரா? வயசுல ஏதோ நிறுத்தம் நடந்தாரா? ஒண்ணுமே இல்லை. அவர் தேவ சமூகத்துல ஜபம் மாத்திரம் தான் செய்தார். ஜபம் மாத்திரம் தான் செய்தார், வேற எதுவுமே செய்யல. நீங்க நல்லா ஜபம் பண்ணாங்களா ராஜாக்கள் தேடி வருவார்கள். அந்த பகுதியில் எந்த வியாதிஸ்தர் வந்தாலும், எந்த பிரச்சனையோடு ஒரு மனுஷன் வந்தாலும் கர்த்தர் அங்கே அற்புதங்களை செய்வதற்கு அவர் வல்லவர். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த தானியேலை இவர் வெளிப்பாடு கொடுத்த தானியேலையே பிரைஸ் தி லார்ட் குறிப்பிட்ட நாள்ல பகையாய் மாறினார்கள். ராஜா அவனை உயர்த்தினான், ராஜா அவனை மேன்மைப்படுத்தினான். ஆனால் இவர்களோ கோபம் போட்டார்கள். யாரு? கூட இருந்தவங்க என்ன பண்ணாங்க? நாங்க ரொம்ப இவரை ராஜா உயர்த்தி வச்சுட்டாரே, நம்மளெல்லாம் தாழ்த்தி வச்சுட்டாரே அப்படின்னு. ஜெபிக்கிறவங்களை கண்டா யாருக்கு பிடிக்காது? சாத்தானுக்கு பிடிக்காது. சாத்தானோட குடியிருக்கிறவங்களுக்கு என்ன பண்ணாது? பிடிக்காது. அப்ப நம்ம மேல சில வேலை எரிச்சல் அடைகிறாங்க தெரியுங்களா? அது புரியுது அவங்களுக்கு? நீங்க என்ன பண்றீங்க? ஜெபிக்கிறீங்க. நீங்க நல்லா ஜெபிக்கிறவங்க, அதனால தான் அவங்க மேல பார்த்தா அப்படியே எரிச்சல். ஏன்னா நீங்க ஆசீர்வாதத்தை பெற்றீங்களே, தானியேல் ஆசீர்வாதத்தை பெற்றிருந்தாரு. அதனால இவங்களை பகைப்பதற்கு பல வகையை தேர்ந்தெடுக்கிறார். வசனம் என்ன சொல்றது? பிசாசு எவனை பயம் ஏற்பட்டு அவனே முந்திக் கொண்டு பிரச்சனை. ஆனால் தானியேல் ஜெப வீரராக இருக்கின்றார். எந்த பக்கம் வந்தாலும் அது என்ன பண்ணாது? என்ன பண்ணாதுங்க? வாய்க்கவே செய்யாது. தெளிவு இருந்தால் நான் முழங்கால் படியிட்டு கர்த்தரோடு நான் ஜெபம் செய்வேன், நான் கர்த்தரோடு நான் ஆராதிப்பேன், நான் ஆண்டவரை தொழுது கொள்வேன் என்கின்ற எண்ணம் அவருக்குள்ளே இருந்தது நிமித்தம் அவன் ஜெபம் செய்து கொண்டிருந்தான். ராஜாவை ஒரு பெரிய பொருட்களை செய்துவிட்டு அதை யார் வணங்கவில்லையோ இவரைய வணங்கல. இவன் இடைவிடாம என்ன பண்றான்? இப்போ ஆராதிக்கிறான். இவர் என்ன பண்ணுங்க? எங்க போடுங்க? சிங்கக்கல்லில கொண்டு போடுங்க. ராஜாவுக்கு ரொம்ப துக்கம். எனக்கு வெளிப்பாடு கொடுத்த ஒரு மனுஷனையான சிங்கத்தை வீட்டுல போடுது. ஆனா ராஜாவுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. இவன் யாரு? நல்ல ஜெபிக்கிற மனுஷன். இவனை ஒரு காத்து கருப்புனா பண்ணாது, அணுகாதுன்னு சொல்லி வாசித்து பாருங்களேன். தானியேல் 6ஆம் அதிகாரத்துல 3ஆம் வசனம். இப்படி இருக்கையில் தானியேல் பிரதானிகளுக்கும் தேசாதிபதிகளுக்கும் மேற்பட்டவனாயிருந்தான். தானியேலுக்கு விசேஷித்த ஆவி இருந்தமையால் அவனை ராஜ்யம் முழுமைக்கும் அதிகாரியாக ஏற்படுத்த ராஜா நினைத்தான். இவனுக்குள்ள என்ன இருக்குங்க? விசேஷித்த
இன்னும் உயர்வு வரலையா? விசேஷித்த ஆவிக்கிறது உழுது வேலை செஞ்சு அப்படியாவது தரமாட்டான். இந்த காலம் அப்படிப்பட்ட காலம். உனக்குள்ள என்னதான் வேணும்? இருக்கா பாப்பா? இருக்கா? என்ன ஆவி வேணும்? விசேஷித்த ஆவி இருந்தா எந்த ஆவியும் உன் மத்தியில வேலை செய்யாது. ஆமென். விசேஷித்த ஆவி இருக்கிறவங்க கண்டா போறவங்க அப்பவே தெரிஞ்சுக்கணும் அவங்க மேல என்ன இருக்கு. உங்க மேல யாராவது போறவங்க பண்றாங்க. அம்மா உங்க மேல பார்த்தா பாப்பா கவனிங்க, மேல கட்டி யாராவது போறவங்க பண்றாங்க எரிச்ச கிடையாம உங்க மேல என்ன இருக்கு? விசேஷித்த ஆவி. அப்ப நீங்க நல்ல ஸ்தானத்துல இருக்கீங்க. ராஜா உங்களை உயர்த்தி வச்சிருக்கிறார். இது யாருக்கு பிடிக்கல? சாத்தானுக்கு பிடிக்கல. உன்னை எப்படியும் விழத்தருவதற்கு வகையை தேடுகிறான். ஆனா கர்த்தர் என்ன பண்ண மாட்டாருல, கைவிட மாட்டாங்க. இங்க பாத்தீங்கன்னா இதுல 16 வசனம் படிக்கிறேன். அப்பொழுது ராஜா கட்டளையிட அவர்கள் தானியேலை கொண்டு வந்து அவனை சிங்கங்களின் கெபியிலே போட்டார்கள். ராஜா தானியேலை நோக்கி, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார் என்றார். சிங்கம் போட்டாங்க. அன்னைக்கு தண்டனைக்கு சிங்கத்தின் கெபியில போடுவாங்க. இப்ப தூக்கு தண்டனை சிறைச்சாலை அன்னைக்கு வேலையை முடிச்சுடுவாங்க. சிங்கத்துக்கு அதை எப்படி வெளியே கறி வாங்கி சிங்கத்தை செலவு பண்ணலாம். எவன் தப்பு பண்ணானோ அவனை கொண்டு வந்து போட்டா சிங்கமும் சாப்பாடுக்கு மிச்சம், தண்டனையும் சூப்பர். இப்ப என்ன பண்ணிட்டாங்களா பாப்பா? இப்ப என்ன பண்ணிட்டாங்களா, சில நாட்டில் சொல் பேச்சு கேட்க மாட்டாங்க. என்ன பண்ண மாட்டாங்க சிஸ்டர்? என்ன வேணா வெளியே போகாத, ஊர் போட்டாச்சு சுற்றி நின்றுன்னு சொன்னால் கேட்கலையா? சில ஊரில் என்ன பண்ணால் சிங்கத்தை கட்டி விட்டாங்க. சிங்கத்தை நடனம் விட்டாங்க, ஊர்லேருந்து போக பண்ணி விட்டாங்க. ஏன்னா வெளியே வந்தால் என்ன ஆகும்? கொரோனா பொருள் தொழுதோ இல்லையோ ஃபஸ்ட் யார் சொல்லணும்? நம்ம ஊரில் சிங்கத்தை அவுத்து விடணும்னு நினைக்கிறேன். பாபானா வருவியா? ஒரு மூட்டை அரிசி தராங்க, எது தராங்க, தக்காளி தராங்க, வெங்காயம் தராங்க, மாங்க வருவியா? பேசலாம். ஐயோ இதாகும், சிங்கம் என்னை வந்து கடிச்சு தின்னுடும். கத்தரிச்சு சொல்றது. அப்போ தானியேலை என்ன போட்டாங்க? சிங்கத்தின் கபில போட்டாங்க. இவங்களாம் நினைச்சா அப்பா இந்த கபில போட்டோம்னா முடிஞ்சதுரா கதை நினைச்சாங்க. அப்படிதான் செஞ்சாங்க. முடிஞ்சிச்சானா? இல்ல, தொடங்குது கதை. உன் பார்வைக்கு முடிஞ்சது, ஆனா இல்ல கர்த்தருடைய பார்வைக்கு தொடங்குது. யாம் உள்ள யாருங்க சிஸ்டர்? யாம் உள்ள போய் சிங்கத்துக்கு சாப்பாடா? அவன் என்னை ஆதிக்கிறவன், ஆதிக்கிற தெய்வம் சொன்னாங்க. ஸ்டேட்மெண்ட் கொடுக்குற ராஜா தானியேலை நோக்கி, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பான். யார் இதை சொல்றது? ஆராதிக்காதன்னு சொல்லுவான். உன் இடைவிடாத தெய்வம் தப்புவிப்பார் என்று சொல்லி அவன் சொல்லுகிறான். இடைவிடாத நீங்கள் ஆராதனை செய்தாலே போதும், ஆட்டோமேட்டிக்கா எந்த செங்கற்கவியில சத்துரு வந்தாலும் உன்னை தெய்வம் தப்புவிப்பார். இருபதுல படிங்க சிஸ்டர். ராஜா கபின் கிட்ட வந்த பொழுது துயர சத்தமா கூப்பிட்டு, தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, கேட்டார். சிஸ்டர் என்ன சொன்னாரு? ராஜாவே நாங்க என்னோட பரிசா கொடுத்தாரு. பாசமா எழுதிட்டே இருக்காங்க. இதோட வீட்டில் போய் எழுதுங்க. அப்புறம் என்ன பண்றீங்க? இதோட வீட்டில் போய் எழுதுங்க. மண்டையில வச்சுக்கிட்டு இறுதியில் வைங்க, பதிவு பண்ணி வீட்டில் எழுதுங்க. அப்போ உங்களுக்கு நல்ல ஆசீர்வாதமா இருக்கும். நான் சொல்றது கவனிங்க. ராஜாவே நீ வாழ்வு,
நீ வாழ்ந்துன்னு சொல்லு. பிரச்சனை பண்ணவனை பார்த்துட்டா சொன்னான் நம்ம நீ சொல்லணும். ஐயோ அப்படி நம்ம சொல்லணும். ரொம்ப கேஷுவலாக பேசணும். நம்ம வீடியோவில் ரொம்ப கேஷுவலாக பேசணும். இது வந்து எடிட்டிங் பண்ணி படம் எடுத்து போகிறது இல்லை. நேச்சுரலாக நம்ம பேசிட்டு வாழ்க வாழ்க. ஏன் சொல்லு, ஏன் வாழ்க சொன்னாரு? நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். செத்துட்டாலும் வாழ்ந்துட்டாங்க, வாழ்ந்துட்டு இருக்கேன். ஏன் நான் ஏன் வாழ்ந்துட்டு இருக்கேன்? நானும் வாழ்ந்துட்டு இருக்கேன், நீ வாழ்க. ஓ சபிக்கலை, திட்டலை, எதுவும் பேசலை, வாழ்க. வாழ்கன்னு சொன்னோன்னு 22 படிங்க. சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். அதேவென்றால் அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன். ராஜாவாகிய உமக்கு முன்பாகவும் நான் நீதிகேடு செய்ததில்லை என்றான். ரொம்ப சாஃப்டா பேச. அவைகள் என்னை கட்டி போட்டார். எதுக்கு? சிங்கங்களின். ஏன் நான் ஏற்கனவே ஜபிக்கிறவன், நான் ஜபிக்கிறனால ஆண்டவர் இந்த சிங்கங்கள் அசிங்கமாக ஆக்கப்பட்டது. இப்போ ராத்திரி ஃபுல்லாக தூக்கம் வராதபடிக்கு அப்பப்போ தூக்கம் வரலன்னா, தூக்கம் வர மாதிரி இருந்தால் கூட யாரோ பேசிட்டே இருந்தா என்ன பண்ணுவாங்க? தூக்கம் வராது. இந்த நைட் டியூட்டி ஜாப் பண்ணும்போது கூட யாரோ பேசிட்டு இருக்காங்க, ஆளு இது பண்ணுவோம். இப்போ நான் ஜாப் பண்ணும்போது தூக்கம் வர மாதிரி இருக்கிறது சிங்கம் அப்புறம் தூக்கம் பிடிச்சிருந்தாங்க. நான் பேசிட்டு வர்றேன் கேஷெல்லாம். ஆண்டவர் அவனை பார்த்தார், சிங்கத்தை கட்டி போட்டார். அவருக்கு முன்பாக நான் குற்றமானவை காணப்படேன். ராஜாவாகி உமக்கு முன்பாக நான் நீதி கேட்டு ஒன்றுமே நான் தப்பாக செய்யப்பா. அப்பொழுது ராஜா தன்னிடத்தில் மிகவும் சந்தோஷப்பட்டு தானியேலை கபியிலிருந்து தூக்கிவிட்டான் சென்றான். அப்படியே தானியேல் கபியிலிருந்து தூக்கி விடப்பட்டான். அவன் தன் தேவன் பேரிலே விசுவாசித்தபடினால் அவனுக்கு ஒரு சேதமும் கர்த்தர் மேல விசுவாசம் வச்சா ஒரு சேதம். ஆமென். கர்த்தர் மேல விசுவாசம் நீங்க வச்சீங்கன்னா ஒரு சேதமும், கொரோனா கொரோனாக்கு ஒரு சேதமும் வராது. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தரை நாம் பேசலாம். ஒரு சேதமின்றி கர்த்தர் உங்களை பாதுகாப்பாராக. அல்லேலூயா. இப்போதான் விஷயம் இருக்குங்க. நீங்க யுத்தம் பண்ணா வேற மாதிரி, கர்த்தர் யுத்தம் பண்ணா வேற மாதிரி. அல்லேலூயா. சொல்லுங்க, நான் யுத்தம் பண்ணா வேற மாதிரி, நீ சொல்லு, நான் யுத்தம் பண்ணா. ஆமா. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். நீங்க யுத்தம் பண்ணா, நீங்க யுத்தம் பண்ணுவீங்க, நான் யுத்தம் பண்ணுவேன். கர்த்தர் யுத்தம் பண்ணா உனக்கு ரெண்டு சிங்கத்தையும் பார்த்துவாரு, சிங்கத்தில் போட்டவனையும் பார்த்துவாரு, உனக்கு ஒரு போஷன் கொடுப்பாரு, உனக்கு உயர்வாக்கி எல்லா இடத்திலும் உனக்கு தலை உயர்த்த வைக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாசிங்களேன் 6:24. தானியேலின் மேல் குற்றம் சாட்டின மனுஷரையோ வென்றால் ராஜா கொண்டு வர சொன்னான். அவர்களையும் அவர்கள் குமாரரையும் அவர்கள் மனைவிகளையும் சிங்கங்களின் கெபியிலே போட்டார்கள். அவர்கள் கெபியின் அடியிலே சேரும் முன்னே சிங்கங்கள் அவர்கள் மேல் பாய்ந்து அவர்கள் எலும்புகளை எல்லாம் நொறுக்கி போட்டது. உற்சாகமா படிச்சீங்க இந்த வார்த்தை. தானியேலின் மேல் குற்றம் சாட்சினவர்கள் மனுஷனை ராஜா கொண்டு வர சொல்லி அவர்கள் குமாரரையும் அவர் குமார மனைவியும் சிங்கத்தின் கெபிகளிலே போட்டாங்க. அது போய் சேரத்துக்கு முன்னாடியே பசி. ஏற்கனவே ஒரு மனுஷனை வச்சு இப்படி இதை சாப்பிடுறதுக்கு ஆண்டவர் கனி கொடுத்தார். ராத்திரிலாம் பசி, ராத்திரிலாம் பசி, ஒரே பசி. காலையில் ராத்திரி இந்த மனுஷன் ஜபம் பண்ணி எங்களை ஜபம் பண்ணி சாப்பிடுக்கிறாமா இருந்தாலே யார் சொல்றது? சிங்கம் சொல்றது. எங்களுக்கு கடிக்கிற பத்தி போய் சோத்திரம் சிங்கம் எங்க வந்து சிங்கம்
நினைக்கிறேன். காலையில் விழுந்த உடனே பசி, ராத்திரி பசி, பிள்ளைங்க பசி, பார்த்துட்டே பொழுது விடுத்து நல்லா சாப்பாடு போகிறாங்க. பொறுமை பொழுது லைட்டாக ஒரு காக்கா காத்துட்டோம். பொழுது வந்துச்சு, சாப்பாடு செய்து கொடு, அதை செய்து கொடு பிடிக்கிறது போல கரெக்டாக வந்துடுச்சு. சாப்பாடு மொத்தமாக போட்டு கீழே வரத்துக்குள்ள லெவனாக்குள்ள நீ வந்து நாட்டுக்கு மேலே ஏறி செஞ்சதா அப்படியே கடிச்சு துண்டிச்சான். சத்து இது ஒரு போர்ஷன் முடிஞ்சிச்சா? அடுத்தது கீழே வாங்க. 27 படிங்க. தானியேலை சிங்கங்களின் கைக்கு தப்புவித்த அவரே தப்புவிக்கிறவரும் ரட்சிக்கிறவரும் வானத்திலும் பூமியிலும் அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்கிறவருமாய் இருக்கிறார் என்று எழுதினார். 26 படிங்க சிஸ்டர். என் ராஜ்யத்தின் ஆளுகைக்குள் எங்கும் உள்ளவர்கள் யாவரும் தானியேலின் தேவனுக்கு முன்பாக நடுங்கி பயப்பட வேண்டும் என்று என்னாலே தீர்மானம் பண்ணப்படுகிறது. ராஜா என்ன தீர்மானம் பண்ணிட்டாரு? இதுக்கு முன்னாடி வந்து அந்த கட்டளை. அப்ப நீ எங்க போகணும்? கொஞ்சம் போகணும். அப்ப என்ன பண்ணும்? அப்போ வந்து போறாங்க வரணும். வந்தாதான் நீ சிங்க கபருக்கு போவ. சிங்கத்துக்கும் உன்னை பற்றி யாரும் தெரிஞ்சிடும். அதே நேரத்தில் சிங்கத்துக்கு போட்டாங்க பாருங்க, அவங்களுக்கும் யாருன்னு காட்டிடலாம். அப்போ தான் அந்த தேசம் முழுவதும் நீ கர்த்தருடைய பிள்ளை என்பதை உலகமே அறிந்து கொள்வதற்கு ஒரு நல்லதொரு பாரமாய் கர்த்தர் வைத்தார். அல்லேலூயா. அடுத்தது அவர் ஜீவனுள்ள தேவன். யார் சொல்றது? ராஜாக்கு முன்னாடி தெரியாதுங்க. அவர் ஜீவனுள்ள தேவன். அவர் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறவர். அவர் எப்பவுமே நினைச்சிருக்கார். யார் சொல்றது? ஆமா, ராஜா சொல்றார். அவருடைய ராஜ்யம் அழியாதது. அவர் ராஜ்யம் அழியாது. அவருடைய கர்த்தத்துவம் முடிவு வரைக்கும் நிற்கும். தானியேலை சிங்கங்களின் கைக்கு தப்புவித்த அவரே தப்புவிக்கிறவரும் ரட்சிக்கிறவரும் வானத்திலும் பூமியிலும் அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்கிறவருமாய் இருக்கிறார் என்று எழுதினார். என்ன சொன்னாங்களா? என்ன சொன்னாங்களா? சொல்லுங்க பாப்போம். என்ன சொன்னாருங்க? அவரே தப்புவிக்கிறவர், அவரே ரட்சிக்கிறவர் என்று ஒரு புறஜாதியான ஒரு மனுஷமாயிலிருந்து வர அளவுக்கு கர்த்தர் அங்கே செய்தார். 28 படிக்க மாட்டீங்க? தரியுவின் ராஜ்யபார காலத்திலும் பெர்சியானாகிய கோரேசுடைய ராஜ்யபாரத்தின் காலத்திலும் தானியேலின் காரியம் ஜெயமாயிருந்தது. யாருடைய அமைச்சி அரசாங்க காலங்களிலும் சரி, நீ உண்மையாக இருந்தால், நல்ல ஜெபிக்கிறவனாக இருந்தால், கர்த்தர் நிச்சயமாக ஒரு ஜெயத்தை தருவார். உன் காரியம் எப்படி உண்டாகுமா? ஜெயமாக உண்டாகும். யுத்தம் என்னுடையது, குதிரைகள் ஏசாயா 52ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை படிச்சிருக்கோம். படிங்க. எல்லா ஜாதிகளின் கண்களுக்கு முன்பாகவும் கர்த்தர் தம்முடைய பரிசுத்த புயத்தை வெளிப்படுத்துவார். எல்லா ஜாதிகள் கர்த்தருக்கு முன்பாக கர்த்தர் தம்முடைய பரிசுத்த புயத்தை வெளிப்படுத்துவார். பூமியின் எல்லையில் உள்ளவர்கள் எல்லோரும் தமது தேவனுடைய ரட்சிப்பை காண்பார்கள். அல்லேலூயா. எல்லையில் இருக்கிறவங்க, பார்டர்ல இருக்கிறவங்க, இங்க இருக்கவங்க, அங்க இருக்கவங்க எல்லாரையும் ரட்சிப்பை காண்பார்கள். அல்லேலூயா. யாரெல்லாம் சிங்கத்துக்குள்ள போட்டு நம்மளை அழிக்கும்படி திட்டங்களை தீட்டினார்களோ அவர்களாகவே வந்து கர்த்தர் பிள்ளையை பணிந்து கொண்டு ஆண்டவருக்கு செய்வாங்க. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பான தேவஜனமே, கர்த்தர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். உன் இருதயத்தின் ஆழத்திலே இதை விசுவாசிக்க வேண்டும். இந்த வார்த்தையை உள்ளத்தில் வைத்து
கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபிக்க வேண்டும். எத்தனை சிங்கங்கள், எத்தனை கெபிகள், எத்தனை புறஜாதிகள், எத்தனை விரோதமாய் வந்தாலும் எது சொல்லுங்க நீங்க, ஜெயமோ கர்த்தர். குதிரைகள் யுத்தத்துக்கு ஆயத்தப்படும், ஆனா ஜெயமோ கர்த்தராலே வரும். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நீ ஜெபிக்க 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 உனக்குள்ள ஒரு வல்லமை உண்டாகும். இந்த கொரோனா நாட்டில் நீ வீட்டில் இருக்கலாம், பிரைஸ் தி லார்ட், நீ ஊர்ல இருக்கலாம், எங்கே இருக்கலாம், ஆனா ஒரே ஒரு விஷயம், ஆண்டவரோடு இரு. அல்லேலூயா. யாரோடு? ஆண்டவரோடு. நம்ம எல்லா கண்களையும் முடிச்சு சொல்லுவோம். ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். Hallelujah, hallelujah, hallelujah. Praise the Lord. Hallelujah.